அதே இது இப்போ நீங்கள் உங்கள் கேமராமேனை வச்சுருக்கீங்க, ஒரு கேமராமேன் வச்சுருக்கீங்க, 2 ஸ்டாண்டு, 2 கேமரா, 4 லைட்டு, ரைட்டா, அதுக்கு 2 மைக்கு, இதெல்லாம் வச்சுருக்கீங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அட்வான்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு செட்டப், ஒரு 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 சின்ன சிப்பு இதை மாட்டிட்டிங்கன்னா இது எதுவுமே தேவையில்லை. சின்னதாக ஒரு 2 கேமரா அப்படி கொண்டு இந்த செவுத்தில் இந்த பக்கம் நீங்கள் உட்காந்துங்கன்னா இப்படி ஒட்டி வச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களை எடுத்துரும். இந்த செவுத்தில் ஒட்டி வச்சா என்னை எடுத்துரும். லைட்டே தேவையில்லை, மைக்கும் தேவையில்லை, எல்லாத்தையும் அதை பார்த்துக்கிறது. அப்படின்னா அடுத்த 1ஆம் தேதி உங்கள் கேமராமேனை வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க. இதுதான். அப்போ ஒரு பையனுக்கான வேலை வாய்ப்பு குறையுதுல்ல, வேலை அவன் இன்னொரு இடத்துல போய் முதலாளியாக போயிட்டு போகிறான். அவன் ஒரு டெக்னாலஜி இருக்குல்ல, அவனுக்கு ஒரு டெக்னாலஜி, உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குல்ல. இந்த முதலாளி இல்லைன்னா அவன் 2 கேமரா வாங்கிட்டு போய் ஆளே இல்லாமல் வச்சு 2 கேமரா வச்சு பேட்டி எடுத்துரும். புரியுதா? ஆளே இருக்காது. அதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு பொம்மையை ரெடி பண்ணி, ஜீவா இல்லைன்னா என்ன வேலையை விட்டு அனுப்புனா, ஜீவாவை நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜீவா மாதிரியே ஒரு உருவத்தை ரெடி பண்ணிடுவான். ரெடி பண்ணி நீங்கள் வச்சு இதே மாதிரி செவுத்துல கேமரா வச்சு பார்த்தா தெரியாது, ஆடியோ மட்டும் அதில் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ணும்போது உருவம் வந்துடும். கேள்வி கேட்பீங்க, நான் பதில் சொல்லுவேன். அவர் அப்படி பொழைச்சிட்டு போயிட வேண்டியது. டெக்னாலஜிக்குள்ள வாங்கங்கிறீங்க எல்லாரையும். வாங்கன்னு சொல்ல வரலன்னா நீங்கள் காலி தான்ற.